ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கிற ஈபி ஆபீஸ் தாங்க. இது என்னங்க தேங்காய் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்குடி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த சிறுகீரை இருக்குங்க. இதுதான் சேல்ஸ் கொண்டு வரேன். பச்சைங்க. அப்புறம் சரி கொஞ்சம் மிச்சமாகி போச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வியாபாரமும் அப்படித்தாங்க. ஒரு நாளைக்கு வித்துரு, ஒரு நாளைக்கு மிச்சமாகு. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிப்போச்சு. நான் எங்கே போய் ரெஸ்ட் எடுத்து நீ மறுபடியும் 2 மணி நேரத்தில் கீரைக்கு போகணும். போயிட்டுருக்கு. அப்புறம் கீரையெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. என்ன டைமிங் பார்த்த மாட்டேங்க. ஒருத்தர் கீரை எடுத்துகிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே போயிடறாங்க. வர்றதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கிழிஞ்ச நோட்டை கொண்டு வந்து மடக்கி கொடுக்குறாங்க. அக்கா இது செல்லாது அப்படின்னா, சரி கீரையை திருப்பி கொடுக்குறதா அப்படிங்கிறாங்க. வேறு பணம் இல்லைங்கிறாங்க. எப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க பாருங்க. எனக்கெல்லாம் தெரியாது இருந்துச்சு. இப்போ எப்போ வியாபாரம் பண்ணோம் அப்போ தான் வந்து மக்கள் எப்படிப்பட்டவங்க, எப்படி இருக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சிட்டேன் நான். முதல் கூட எனக்கு தெரியாது ஒன்றுமே. சரி எல்லாமே நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அக்கா அந்த தண்டோட அறுத்தறிஞ்சிருங்க. அது மட்டும்தான் இறுக்கி கட்டிக்கிட்டாங்க புடி. அதே சுக்குடி கீரை வந்து இளங்கீரைங்க. அந்த புடி வந்து இறுக்கி கட்டிக்கிட்டாங்கன்னா அது என்ன ஆகுன்னா அழுகி போயிடும். நம்ம தண்ணி தொளிப்போம். அதுவும் போக காற்றுக்கு வந்து இப்படி பெண்ட் ஆகி போச்சுங்க. இப்படி பெண்டாக இருக்கு. அப்போ தண்ணி தொளிக்கும் போது இது என்ன ஆகுன்னா அந்த நேர் மட்டும் அழுகல் வந்துடுது. அதனால தான் சுக்குடி கீரை விற்காது காரணம். ஆனால் மக்களுக்கு தெரியாது. கீரை என்னம்பாங்க, இப்போ மழையே இல்லைங்க, தோட்டத்துலேயும் தண்ணி இல்லை, நிறையா கீரை போட்டிருப்பாங்க. இப்போல்லாம் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்காங்க. ஆனால் மக்களை போய் என்னம்பாங்க, கீரை என்னங்க விலை இவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்று வந்து பொருள் கம்மியாக வரவு வந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகு, ரேட்டு தான் ஏறு. அதிகமாக வந்துச்சுன்னா ரேட் ஏறு. இப்போ தக்காளி இப்படி இப்போ 20 ரூபாய்க்கு விற்கிது. அப்புறம் தக்காளி கிடைக்குன்னா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் கூட விற்கிது. அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஆனால் மக்கள் வந்து அதையெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் கீரை தான் வாங்குறாங்க. அவங்கெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்கிறது இல்லை. நான் என்ன இருந்தாலும் வெளிப்படையாக எல்லாம் பேசிடுனா, அதனால் அவங்க யாரும் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. அப்புறம் சாப்பாடு வந்து கரெக்டாக நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க. பாருங்க ஒருத்தர் சாப்பிடல, வர வழியில் கீழே விழுந்துட்டாருங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் கரெக்டாக காலையில் நேரமாக சாப்பிட்டுங்க. மத்தியானம் கூட விட்டாலும் பரவாயில்ல, நைட்டு சாப்பிட்டுங்க. அப்படி போயிட்டுருக்கு. இன்னொருத்தர் பெட்ஷீட் விற்றுட்டு வந்தாருங்க. அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா காலில் செருப்பும் கூட இல்லை. அப்புறம் நான் வண்டியை நிறுத்தி என்னென்ன ஆச்சு அப்படின்னா, செருப்பு இல்லை அப்படின்னாரு. எனக்கே கஷ்டமாக போச்சு. என்னடா செருப்பும் இல்லாத வியாபாரம் பண்ணுறாங்க பாரு, வெறுங்காலையே நடக்கிறாங்க. எவ்வளோ பொடி சூடுங்க, பங்குனியாட்டம் வெயில் அடிக்குதுங்க பாருங்க, கொளுத்து வாங்குது. ஆனால் அவர் செருப்பு இல்லாதையே வியாபாரம் பண்ணுறாரு. எனக்கு கேட்டார், நான் ஏற்கனவே 20 பெட்ஷீட் எடுத்து வச்சுருக்கிறேன், அதுக்கே என்னென்னு விட தெரிய மாட்டேங்குது. அத்தனை பெட்ஷீட்டு போற்றி கடைசியில் பார்த்தோம்னா துவைக்கிறதுக்கு வீட்டில் எனக்கு சண்டை வருது. அதனால் அளவாக பெட்ஷீட் இருந்தால் துவைச்சி காய போட்டுக்கலாம். நிறையா இருந்தோம்னா எதாவது ஃபங்க்ஷன் போது நம்ம துவைக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்குது. சேம்பன்ஸ் காலையில் இட்லி தான் சாப்பிட்டுங்க. ஏன்னா ரொம்ப பசி, அப்புறம் உடம்பு வேறு சரியில்லை காலையில். அதனால சரி மாத்திரை மெடிக்கலில் கீரை கேட்பாங்க, கொடுத்துட்டு மாத்திரையை வாங்கிட்டு சாப்பிட்டு பரவாயில்ல, உடம்பு நல்லா இருக்குது. அதனால் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேங்க. சரி விற்கலைன்னா என்ன பண்ணுறது, நம்ம கையில் இல்லைங்க. அது எதாவது பண்ணலாம், நம்மளை செஞ்சிடலாம், இல்லை பக்கத்தால் யாராவது கொடுத்துடலாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.